12th standard unit 10 electronics communications numerical problems பார்க்கலாம். First sum. The given circuit has two ideal diodes connected as shown in the figure below. Calculate the current flowing through the resistance R1. இங்க பாருங்க ideal diodes ன்னு சொல்லியிருக்காங்க. Ideal diode அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா forward biasல resistance under forward bias 0 ன்னு வரும். அடுத்து resistance under reverse bias நமக்கு என்ன வரும்னா இன்ஃபினிட்டின்னு வரும். அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்ல அந்த டயோடு ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும், ரிவர்ஸ் பயாஸ்ல அந்த டயோடு ஓப்பன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் என்ன, ரிவர்ஸ் பயாஸ் என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி பி டைப்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல் என் டைப் கனெக்ட் பண்ணா அது ஃபார்வர்ட் பயாஸ். இதே பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி நம்ம என்ன பண்றோம், என் டைப்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல் பி டைப்புக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அது ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்டட் டு பி டைப், லோயர் பொட்டன்ஷியல் கனெக்டட் டு என் டைப் அப்படி பண்ணா ஃபார்வர்ட் பயாஸ். லோயர் பொட்டன்ஷியல் கனெக்டட் டு பி டைப், ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்டட் டு நெகட்டிவ் என் டெர்மினல் என் டைப் அப்படின்னு கனெக்ட் பண்ணா அது ரிவர்ஸ் பயாஸ் வரும். அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி நமக்கு D1 டயோட்ல பாருங்க என் டைப்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் நெகட்டிவ், இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினல் பாருங்க கனெக்டட் டு பி டைப். அப்போ டயோட் D1 எப்படி இருக்குன்னா நமக்கு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. அதனால இந்த டயோட் D1 ஓப்பன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். அடுத்த டயோட் D2 பாருங்க. D2 பாத்தீங்கன்னா இங்க இது பி டைப், இதுக்கு இது என் டைப் டயோடுக்கு. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் பாருங்க, பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் அப்படியே பி டைப் ஆஃப் டயோட் டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி பாருங்க கனெக்டட் டு இங்க என் டைப் ஆஃப் D2க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த D2 ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. அப்போ இது ஷார்ட் சர்க்யூட்ல இருக்கு. இந்த டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் 0. அப்படின்னா கரண்ட் பாருங்க இந்த D1 இருக்கிற பாத்துல போகாது, அது புரோக்கன் சர்க்யூட். அப்ப கரண்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கரண்ட் இந்த பேட்டரியில இருந்து அப்படியே இந்த ஐ கரண்ட் இப்படியே பாஸ் ஆயிட்டு R1 ஐ கரண்ட் பாஸ் ஆயிட்டு இந்த கரண்ட் அப்படியே இந்த D2 வழியா பாஸ் ஆயிட்டு இந்த R3 வழியா இந்த கரண்ட் ஐ பாஸ் ஆகும். கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ இந்த சர்க்யூட் இப்படி எடுத்துக்கிறோம், இந்த க்ளோஸ் சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இந்த க்ளோஸ் சர்க்யூட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இது A, இந்த B, இது C, இது D எடுத்துங்க. அப்போ லூப் ஏபிசிடி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த க்ளோஸ் லூப்ல நெட் இஎம்எஃப் 10 வோல்ட் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது லூப் ரூல் கிர்ச்சாஃப் செகண்ட்ல போட்டீங்கன்னா லூப் ரூல் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் டோட்டல் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் எவ்வளவு வருது பாருங்க, இங்க R1 இன்டு கரண்ட், R1 2 ஓம் இன்டு கரண்ட் ஐன்னு போட்டுங்க. பிளஸ் இங்க R3 இருக்கு, R3 இன்டு கரண்ட் ஐன்னு போட்டுங்க. R3 எவ்வளவு, R3 2 இன்டு கரண்ட் ஐ போட்டுட்டோம். அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 2i பிளஸ் 2i 4iன்னு கிடைக்குது நமக்கு. I is equal to 10/4ன்னு கிடைக்குது. ஸோ தட் 10/4 2.5 ஆம்பியர். அப்படின்னா கரண்ட் பாசஸ் த்ரூ இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வந்திருக்குன்னா நமக்கு 2.5 ஆம்பியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 4 silicon diodes and a 10 ohm resistor are connected as shown in the figure below. Each diode has a resistance of 1 ohm. Find the current flow through the 10 ohm resistor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ஐடியல் டயோடு கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயோடு 1 ohm கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் பயாஸ்ல வேணும்னா இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸ் அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் தி டயோடு 1ன்னு எடுத்துங்க. ஏன்னா 1 ohm கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க 1 ohm சொல்லியிருக்காங்களா, சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு, எந்தெந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் சம்ல பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு பி டைப், நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு என் டைப் இருந்துச்சுன்னா அது என்னது ஃபார்வர்ட் பயாஸ். இதே பாசிட்டிவ் டெர்மினல் என் டைப்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல் பி டைப் கனெக்ட் பண்ணியிருந்தா அது ரிவர்ஸ் பயாஸ். அப்படியும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, பாசிட்டிவ் டெர்மினல் D2 உடைய பிக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க, பி டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா D2 ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு, D2 ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. அதே பாசிட்டிவ் டெர்மினல் பாருங்க D1க்கு என் டைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என் டைப். அப்போ இது D1 ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ் டெர்மினல் D4க்கு D4 உடைய பி டைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பி டைப் தானே, இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால D4 ரிவர்ஸ் பயாஸ். அடுத்து இந்த நெகட்டிவ் டெர்மினல் D3க்கு பாத்தீங்கன்னா என் டைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் டெர்மினல் என் டைப் கனெக்ட் பண்ணும்போது இந்த D3 ஃபார்வர்ட் பயாஸ்னு வருது. அப்படின்னா இப்போ கரண்ட் இப்போ D1னும் D4ம் எப்படி ஆகும்னா உங்களுக்கு புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும், இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்னா இந்த 3 வோல்ட் பேட்டரி வழியா கரண்ட் அப்படியே வரும். எப்படி வரும்னா கரண்ட் இந்த ஈல இருந்து அப்படியே ஏ பாஸ் ஆயிட்டு D2க்கு வழியா பாஸ் ஆகி D2ல இருந்து பாயிண்ட் டிக்கு D ல இருந்து இது 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா போயிட்டு இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சிக்கு பாஸ் ஆயிட்டு
கரண்ட் அதே சில வந்து D3க்கு கரண்ட் வந்து பி வழியா வந்து இப்படி கரண்ட் வந்து த்ரூ எஃப் வந்துட்டு இப்படி கரண்ட் இந்த 3 வோல்ட் பேட்டரிக்குள்ள இப்படி பாஸ் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் தனியாக நான் வரைகிறேன் பாருங்க. இப்போ D2 ஒரு டயோடு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இங்க D3 ஒரு டயோடு எடுத்துக்கிறோம். சரிங்களா? D3 டயோடு, இது வந்து D2 டயோடு, இது D3 டயோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இங்க வந்து பேட்டரி இருக்கு. பேட்டரி எவ்வளோ? 3 வோல்ட் இருக்கு. 3 வோல்ட் பேட்டரி இருக்கு. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி சிலிக்கான் டயோடுக்கு பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.7 வோல்ட். அப்போ இங்க 0.7 வோல்ட் டிராப் ஆகும். அது ஜெர்மனியம்னா 0.3 வோல்ட். அடுத்து இந்த டயோடுக்கு என்னது? 0.7 வோல்ட். ஏன்னா எக்ஸாக்டா வந்து சிலிக்கான் டயோடுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? சிலிக்கான் டயோடுனால 0.7 வோல்ட் பொட்டன்ஷியல் பேரியர் டிராப் ஆயிருக்கும். இங்கேயும் 0.7 வோல்ட், D3லயும் 0.7 வோல்ட் டிராப் ஆயிருக்கும். இப்போ பேட்டரியில கரண்ட் கரண்ட் டிரா ஆகுதுன்னு வச்சுங்க, அதே கரண்ட் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் அந்த கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து லூப் ரூல் போட்டுக்கலாம். இந்த லூப், இது ஒரே ஒரு லூப் இருக்குனால அப்படியே டைரக்டா லூப் ரூல்னு போட்டுங்க. லூப் ரூல் போட்டீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா லூப் ரூல் யூஸ் பண்ணோம்னா நெட் EMF equal to sum of EMF is equal to sum of potential difference. அப்ப இந்த லூப்ல EMF வந்து பாருங்க, EMF equal to sum of potential difference தானே போடணும். அப்போ EMF எவ்வளோ? 3 வோல்ட்னு இருக்கு. EMF வந்து 3 வோல்ட் இருக்கு. அப்போ EMF வந்து sum of EMF 3 வோல்ட் that is equal to potential difference போடும்போது ஃபர்ஸ்ட் D2 டயோட்ல இருக்கிற potential difference 0.7 பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லுங்க? I into R. I வந்து I போட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ன்னு எழுதிக்கிங்க. அப்போ 10I அப்படின்னு போட்டு அடுத்து இந்த D3 டயோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் 0.7 போட்டுக்கலாமா? அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் இந்த டயோடுக்கு ஒவ்வொரு டயோடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் கொடுத்துருக்காங்களா அடிஷனலா? அப்ப இங்க ஒரு 1 ஓம் இருக்கும், இந்த டயோடுக்கு ஒரு 1 ஓம் இருக்கும். இந்த ஒரு 1 ஓம் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து வரும்போது பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்போது இந்த 1 ஓம்ல கரண்ட் I பாஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த டயோட்ல 1 ஓம்லயும் கரண்ட் I பாஸ் ஆகுது. அப்ப இங்க இந்த டயோடுடைய ரெசிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லைங்களா? அந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னால அப்போ வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டயோட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் 1 பிளஸ் தேர்ட் டயோடு இருக்கு இல்லைங்களா? அந்த டயோடுக்கு வந்து I இன்டு ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படி போட்டோம். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. இந்த லூப் ரூல் எடுத்துங்க. இந்த லூப் ரூல் எடுத்தோம்னா sum of EMF equal to sum of potential difference. EMF வந்து 3 வோல்ட்னு போட்டுட்டு அடுத்து இந்த டயோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0.7 D2ல, அடுத்து D3 டயோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து 0.7 போடாச்சு. அடுத்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து 10 இன்டு கரண்ட். அடுத்து இந்த D2 டயோட்ல 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் எழுதிட்டு அடுத்து D3 டயோட்ல ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அங்க வந்து I இன்டு 1ன்னு போட்டுட்டேன் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ பாருங்க, இந்த 0.7 இந்த 0.7 ஆட் பண்ணா 1.4 வரும். அப்ப லெஃப்ட் சைடு கொண்டு வந்து 3 minus 1.4 இஸ் ஈக்குவல் இங்க 10I இருக்கு, இங்க ஒரு I, இங்க ஒரு I, மொத்தம் 12I வருது. சரிங்களா? 12I வருது. இப்போ 3 minus 1.4 எவ்வளவு சொல்லுங்க? 1.6. that is equal to 12I. கரெக்ட்டுங்களா? இப்போ I is equal to என்ன போடலாம்? இதுல இருந்து I is equal to அதாவது 12ல டிவைட் பண்ணுங்க. ஸோ 1.6 டிவைட் பை 12ன்னு வருது. இது வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 0.13 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா 0.13 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. assuming potential across common emitter in saturation condition is 0.2 volt, beta is equal to 50. Find the minimum base current required to drive the transistor given in the figure saturation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் பீட்டா வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா எழுதிக்கலாம். பீட்டா அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பீட்டான்றது ஆக்சுவலாக கரண்ட் கெயின். கரண்ட்டுங்களா? கரண்ட் கெயின் இன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். அப்போ கரண்ட் கெயினுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க? கலெக்டர் கரண்ட் டிவைட் பை பேஸ் கரண்ட். கலெக்டர் கரண்ட் டிவைட் பை பேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் எமிட்டர். அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கலெக்டர்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து எமிட்டர்னு எடுத்துங்க. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் பாருங்க, கலெக்டர் அண்ட் எமிட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க? கலெக்டர் அண்ட் எமிட்டர் 0.2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 0.2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் எமிட்டர் வந்து 0.2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் கரண்ட், பேஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. பேஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சும்மா இந்த பாயிண்ட் என்ன பண்றீங்கன்னா பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் கிரவுண்டுன்னு எடுத்துங்க. இந்த கிரவுண்டு பொட்டன்ஷியல் 0, இந்த பாயிண்ட் ஏவோட பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து 3 வோல்ட்னு வருது. 3 வோல்ட்னு வருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து ஏல இருந்து சி இருக்கிற வோல்ட் எவ்வளவு வேணும்னு பார்த்தோம்னா இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி அப்படின்னு எடுத்துக்கலாமா?
பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி, அதாவது இங்க 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசின்னு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது லூப் ரூல், கிர்ச்சாஃப் லூப் ரூல் எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட எழுதிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டும் எமிட்டரும் ஒரே பாயிண்ட் தான், இந்த கிரவுண்டும் எமிட்டரும் ஒரே பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ணது. அப்படின்னா இந்த கலெக்டர்ல இருந்து இந்த கிரவுண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் வந்து 0.2. சரிங்களா? ஸோ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏல இருந்து கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரவுண்ட்ன்றதை எமிட்டர் கனெக்ட் பண்ணது, கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு சி பிளஸ் சி டு இ போட்டுக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு சி பிளஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் சி டு இ போட்டுக்குங்க. பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு கிரவுண்ட்ன்றதை எமிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 வோல்ட். பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி வந்து விஏசின்னு எழுதிக்கிங்க. அடுத்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் சிஇ கலெக்டர் எமிட்டர் 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 0.2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இதுல இருந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி பாயிண்ட் ஏக்கும் கலெக்டருக்கும் எவ்வளவு பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 0.2 அப்படின்னு வந்திருக்கு. இதுல இருந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி இஸ் ஈக்குவல் 2.8 வருது. ஸோ இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏசி, அதாவது 1 கிலோ ஓம் இருக்கு இல்லைங்களா, அதுல பொட்டன்ஷியல் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் 0.8 வந்து பாத்தீங்கன்னா 2.8 வோல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு இதுல பாஸ் ஆகிற கரண்ட் கலெக்டர் கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கலெக்டர் கரண்ட். ஸோ அப்போ கலெக்டர் கரண்ட்டுக்கு அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா போட்டீங்கன்னா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படி போட்டுக்கலாமா? பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு வந்துருக்கு பாருங்க, 2.8 கிடைச்சிருக்கு. பொட்டன்ஷியல் எவ்வளவு வந்திருக்கு? 2.8ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுங்களாங்க? பொட்டன்ஷியல் வந்து நமக்கு 2.8ன்னு கிடைச்சிருக்கு. சரி, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்துருக்கு பாருங்க, 1 கிலோ ஓம். 1 கிலோ ஓம்ன்றது 10⁻3. அப்போ இந்த 10⁻3 மேல போச்சுன்னா 10⁻−3. அப்போ வந்து நமக்கு என்ன வருதுன்னா 2.8 × 10⁻−3 ஆம்பியர். அப்படின்னா 2.8 மில்லி ஆம்பியர். இது வந்து கலெக்டர் கரண்ட். ஆனா நமக்கு கேட்டது வந்து பேஸ் கரண்ட். அப்போ பேஸ் கரண்ட் தானே வேணும், கொஸ்டின் இதுதானே வந்திருக்கு. அப்போ பேஸ் கரண்ட்டை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ பேஸ் கரண்ட் வேணும்னா உங்களுக்கு பீட்டா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. இதுல இருந்து ஐசி என்றது கலெக்டர் கரண்ட், ஐபி என்றது பேஸ் கரண்ட். ஸோ பேஸ் கரண்ட் ஈக்குவல் எப்படி எழுதலாம்னா கலெக்டர் கரண்ட் டிவைட் பை பீட்டா. பீட்டான்றது கரண்ட் கெயின் அண்டர் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ ஐசி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2.8 மில்லி ஆம்பியர். ஸோ ஐசி வந்து நம்ம எவ்வளவு எழுதலாம், கலெக்டர் கரண்ட் வந்து 2.8 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கிங்க. டிவைட் பை பீட்டா எவ்வளவு எழுதலாம் பாருங்க, 50. பீட்டா எவ்வளவு வருது, 50. 2.8 15 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.056 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். இப்போ பாயிண்ட் வந்து இந்த 3 நம்பர்ஸை தள்ளி வச்சோம்னா இன்ட்டு 10⁻−3 போடணும். ஆல்ரெடி ஒரு மில்லி இருக்கிறதுனால அது ஒரு 10⁻−3. இப்போ பாயிண்ட்டை தள்ளி வைக்கிறதுனால அது ஒரு 10⁻−3. ஆக மொத்தம் நமக்கு 0.056 இன்ட்டு 10 சாரி இந்த பாயிண்ட் தள்ளி வைக்கணும் இல்லையா. சரி, மில்லி ஆம்பியரை நம்ம 10⁻−3 ஆம்பியர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து வந்து இந்த பாயிண்ட் 3 நம்பர் தள்ளி வச்சோம்னா அப்போ என்ன வரும்னா 56 × 10⁻−3 வரும். ஆல்ரெடி ஒரு 10⁻−3 இருக்குனால 10⁻−6 ஆம்பியர் போட்டுக்கலாம். 10⁻−6 ஆம்பியரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோ ஆம்பியர். ஸோ ஆன்சர் வந்து இங்க வந்து பேஸ் கரண்ட் வந்து இந்த பேஸ் கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா 56 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. A transistor of alpha equal to 0.99 and VBE is 0.7 volt. VBE வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 0.7 volt is connected in the common emitter configuration as shown in the figure. If the transistor is in the saturation region, find the value of the collector current. அப்ப collector current கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதிடலாம் பாருங்க. கிவன் வந்து நமக்கு கவனிங்க, இப்போ கிவன் எழுதிக்கலாம். ஆல்ஃபா கொடுத்திருக்காங்க. ஆல்ஃபா வந்து 0.99 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஆல்ஃபான்றது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இதுக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆல்ஃபாக்கு வந்து கலெக்டர் கரண்ட் பை எமிட்டர் கரண்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். கலெக்டர் கரண்ட் பை எமிட்டர் கரண்ட் எடுத்துக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட் பிளஸ் பேஸ் கரண்ட் அப்படி எழுதிக்கணும். எமிட்டர் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, கலெக்டர் கரண்ட் பிளஸ் பேஸ் கரண்ட். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட் பை எமிட்டர் கரண்ட், இது ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க இந்த எமிட்டர்ல ஏரோ மார்க் எங்க, டிரான்சிஸ்டர்ல ஏரோ மார்க் எங்க போட்டிருக்காங்களோ, எந்த டெர்மினல் போட்டிருக்காங்களோ அதுதான் எமிட்டர். மிடில் இருக்கிறது பேஸ். அப்ப இது எமிட்டர், இது கலெக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த எமிட்டர்ல வர கரண்ட் தான் வந்து எமிட்டர் கரண்ட்னு எடுத்துக்கோங்க. இங்க பேஸ்ல வர கரண்ட்டை வந்து நம்ம பேஸ் கரண்ட்னு எடுத்துங்க. இங்க கலெக்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் தான் நம்ம கலெக்டர் கரண்ட்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இங்க பேஸ் கரண்ட் வருதுன்னா இப்படி வந்து பேஸ் கரண்ட் தானே வந்திருக்கும். அப்ப இது ஜங்ஷன் ரூல்னு போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டு அது ஜங்ஷன் ரூல் போட்டீங்கன்னா ஜங்ஷன்ல இருந்து எவ்வளவு கரண்ட் வருது, ஐபி பிளஸ் ஐசி தானே வருது. அப்படின்னா அந்த ஜங்ஷன் என்டர் ஆகுறது எவ்வளவு கரெக்டா இருக்கணும், ஐபி பிளஸ் ஐசி, அதுதான் ஐஇ அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் இங்க ஐஇன்னு எழுதியிருக்கேன்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேஸ் அண்ட் எமிட்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேஸ் அண்ட் எமிட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து 0.7 வோல்ட் கொடுத்திருக்காங்க. 0.7 வோல்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் பேஸ்ல இருந்து எமிட்டர் வந்து 0.7 வோல்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது 0.7 வோல்ட் நம்ம எழுதிக்கலாம். இப்ப கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 12 இருக்குங்களா? இந்த 12 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 12 வோல்ட் இங்க வந்து கிரவுண்ட், இது G. எப்படின்னா இங்க பேட்டரி வந்து இது சும்மா ஒரு பாயிண்ட் பின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கிங்க. பாயிண்ட் பி என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடும், ஆல்ரெடி பேஸ் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வேற எடுத்துக்கலாம். இந்த பியை வந்து என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இந்த டிக்கும் ஜிக்கும் சென்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா இஎம்எஃப் வந்து 12 வோல்ட் இருக்கு. அதாவது இந்த பிக்கும் டிக்கும் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பிக்கும் டிக்கும் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணா அது 12 வோல்ட் மாதிரி. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 12 வோல்ட் இங்க கொடுக்காம நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த பிக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்படி அஸ்யூம் பண்ணிக்கினா இது வந்து 12 வோல்ட் கொடுத்த மாதிரி அப்படின்னு நம்ம சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பொலாரிட்டி மாதிரி. சரிங்களா? ஆக்சுவலா கரண்ட் இப்படி தானே வர மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் சும்மா எடுத்துங்க. இப்போ நான் வந்து ஒரு லூப் எடுக்க போறேன். எந்த லூப்னா இந்த டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த டி பாயிண்ட்ல இருந்து இப்படியே வந்துட்டு இந்த ஏ வழியா போயிட்டு இப்படி வந்து பேஸ் வழியா போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட் சும்மா ஒரு பேர் வச்சுங்க, என் எம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம எழுத போற லூப் வந்து டி ஏ என் எம். இந்த பேஸ் இந்த எமிட்டர் வழியா கிரவுண்ட் வழியா வந்து அப்படி போயிடணும். அப்போ லூப் எடுத்துக்கிறோம் பாருங்க. லூப் எந்த லூப் எடுக்கிறோம்னா டி ஏ என் எம் பி பேஸ் வழியா வந்து எமிட்டருக்கு வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டு திருப்பும் டி பாயிண்ட்டுக்கு டி போயிடுறேன். இந்த லூப் எடுத்திருக்கேன். இந்த லூப்புக்கு வந்து நம்ம என்ன போட போறோம்னா வந்து கிர்ச்சாஃப் செகண்ட் லா லூப் ரூல் போட போறோம். கிர்ச்சாஃப் செகண்ட் லா போட போறோம். சரிங்களா? அப்போ கிர்ச்சாஃப் செகண்ட் லா எழுதிக்கலாம் பாருங்க. அப்போ இந்த லூப்ல வந்து இஎம்எஃப் வந்து இந்த 12 வோல்ட் பேட்டரி, அதாவது இங்க டி பாயிண்ட்ல 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க, இங்க கிரவுண்ட்ல 0 இருக்கிறதுனால இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 12 மைனஸ் 0 12 வோல்ட்னு எடுத்துக்கிறோம். அதுதான் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். லூப் ரூல் எழுதுறதுனால லூப் ரூல் என்ன சொல்லுது? சம் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இஎம்எஃப் 12 வோல்ட் எழுதிட்டு இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதுறேன் பாருங்க. இங்க என்ன இருக்குன்னா 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து இஎம்எஃப் என்னது? இஎம்எஃப் இல்லை, இது கரண்ட், இது எமிட்டர் கரண்ட். அப்போ எமிட்டர் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போடணும். ஏன்னா EMF is equal to potential sum of potential difference தானே. அப்ப EMF 12 வோல்ட் போட்டு equal to sum of potential difference போடுறேன். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 பவர் 3 கிலோ ஓம்ன்றதுனால இங்க வந்து கரண்ட் இந்த EMF வருது. இப்படியே வந்தோம்னா இங்க பாருங்க, இங்க எவ்வளவு 10 கிலோ ஓம் இருக்கு. இதுல கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகுது பாருங்க, பேஸ் கரண்ட். இது பேஸ் கரண்ட், கரெக்ட்டுங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம்னா பிளஸ்னு போட்டு பேஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோ ஓம். அப்போ 10 இன்ட்டு 10 பவர் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0.7 வோல்ட் இருக்கு. இங்க வந்து எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 0.7 வோல்ட். ஸோ அந்த ஒரு 0, அதாவது பேஸுக்கு எமிட்டருக்கு சென்டர்ல 0.7 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஐஇ பாஸ் ஆகுது. அந்த ஐஇ இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 பவர் 3 ஓம். ஸோ ஐஇ இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 பவர் 3 ஓம். சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கலெக்டர் கரண்ட் தான் கொஸ்டின் மார்க் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஐசி இஸ் ஈக்குவல் ஐஇ ஈக்குவல் என்ன பண்ணலாம்? ஐசி பை ஆல்பா போட்டுக்கலாம். அப்போ ஐஇ பிளேஸ்லாம் ஐசி பை ஆல்பான்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஐபியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபார்முலால இருந்து ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஐபி பிளேஸ்ல என்ன போடலாம் சொல்லுங்க? ஐஇ மைனஸ் ஐசி எழுதிக்கலாம். அப்போ இங்க ஐபி பிளேஸ்ல ஐசி மைனஸ் ஐசி. அதுக்கு முன்னாடி இந்த 0.7 இந்த பக்கம் வந்துருங்க. 12 minus 0.7 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11.3. தட் இஸ் ஈக்குவல் இங்க ஐஇ இன்ட்டு 10 பவர் 3 இங்க ஒன்று இருக்கா, இங்க ஒரு ஐஇ இன்ட்டு 10 பவர் 3 இருக்கா, இது வேணா 2ஐஇ இன்ட்டு 10 பவர் 3. மொத்தத்துக்கு 10 பவர் 3 காமன் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் 10 பவர் 3 இருந்தால மொத்தமா 10 பவர் 3 காமனா எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. அடுத்து இங்க ஐபி இருக்கு பாருங்க. இந்த ஐபி இந்த இங்க ஐஇ இருக்கு, இங்க ஒரு ஐஇ, இங்க ஒரு ஐஇ, ரெண்டு 2ஐஇ எழுதிட்டு இந்த ஐபி எப்படி எழுத போறோம்னா இங்க 10 இருக்கு இல்லைங்களா? 10 இன்ட்டு ஐபி வந்து ஐஇ மைனஸ் ஐசி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஐஇ மைனஸ் ஐசி இது மொத்தத்துக்கும் சேர்ந்து 10 பவர் 3ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க 10ஐஇ இருக்கு, இங்க 2ஐஇ இருக்கு. அப்போ 12ஐஇ. அப்போ வந்து நமக்கு 12ஐஇ வருது. அப்போ 11.3 இஸ் ஈக்குவல் டு 12ஐஇ மைனஸ் இந்த 10ஐசின்னு வருது. இந்த 10ஐசி வருது. சரிங்களா? 10ஐசின்னு எழுதியாச்சு. அடுத்து வந்து இங்க ஃபார்முலா பாருங்க. இங்க ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? ஐசி பை ஐஇ. ஆல்பா ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ. இதுல இருந்து நம்ம ஐஇ எப்படி எழுதலாம் சொல்லுங்க? ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஆல்பா. புரியுதுங்களா? அதான் தனியா எழுதி காட்டுறேன் பாருங்க. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து
ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபான்றது ஐசி பை ஐஇ. அதுல இருந்து நம்ம ஐஇ எப்படி எழுதலாம்? ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்போ ஐஇ பிளேஸ்ல ஐசி பை ஆல்ஃபா போடுங்க. அப்போ இங்க என்ன வருது? 11.3 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு ஐஇ பிளேஸ்ல ஐசி பை ஆல்ஃபான்னு போட்டுட்டு மைனஸ் 10 ஐசி அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐசியை காமன் எடுக்கிறேன். ஐசி காமன் எடுத்துக்கலாம். அப்போ இது 11.3 இருக்கு இஸ் ஈக்குவல் டு ஐசி காமனா எடுத்துட்டோம். அப்போ 12 டிவைட் பை ஆல்ஃபா. ஆல்ஃபா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.99. ஆல்ஃபா வந்து 0.99. அப்போ ஆல்ஃபா 0.99 எழுதிட்டு இது மைனஸ் 10ன்னு போட்டாச்சு. கரெக்டுங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ண போறோம். பாருங்க 11.3 இஸ் ஈக்குவல் டு ஐசி, ஐசின்றது கலெக்டர் கரண்ட் இன்ட்டு 12 பை 0.99. 12 பை 0.99 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 12 பை 0.99 வந்து 12.1212 அப்படின்னு அப்ராக்சிமேட் எழுதிட்டு இந்த 10 எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து கலெக்டர் கரண்ட் என்ன? ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு 11.3 டிவைடட் பை இந்த 12.122 இருக்கு இல்லையா, மைனஸ் 10 இருக்கு இல்லையா, இதில் செப்பரேட் பண்ணிட்டா 2.1212 வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2.1212 போடணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 11/2 எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் சம்திங் தானே வரும். ஸோ தட் இது 11.3 2.121 டிவைட் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்லி 5.33 அப்படின்னு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பவர் 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 10 பவர் 3 அப்படியே நம்ம விட்டுட்டோம். அது ஒரு 10 பவர் 3ன்னு வரும். இங்க அப்படியே 10 பவர் 3ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? 10 பவர் 3 அப்படியே இருக்கு. இங்க 10 பவர் 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 10 பவர் 3 இங்க டிவைட் பண்ணும். 10 பவர் 3 டிவைட் பண்ணோம். 10 பவர் 3 மேல வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 10 பவர் மைனஸ் 3. 10 பவர் மைனஸ் 3ன்றது மில்லி. அப்போ மில்லி ஆம்பியர். ஸோ 5.33 மில்லி ஆம்பியர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வருது பாத்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டின் 5.33 மில்லி ஆம்பியர் அப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. In the circuit shown in figure, the BJT has a current gain beta of 50 for an emitter base voltage is 600 millivolt. Calculate the emitter collector voltage அப்படின்னு கேட்டிருக்காங்க. emitter collector voltage கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எமிட்டர் பேஸ், எமிட்டர் ஏரோ மார்க் எங்க போட்டிருக்காங்களோ அதான் எமிட்டர். அப்போ இது எமிட்டர்னு எடுத்துங்க, இதை பேஸ்னு எடுத்துங்க, இதை கலெக்டர்னு எடுத்துங்க. நமக்கு பொட்டன்ஷியல் வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா, எமிட்டருக்கும் பேஸ்க்கும் வந்து 0.6 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 600 மில்லி வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதை நான் வோல்ட்ல 0.6 வோல்ட்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். கேட்டது என்ன சொன்னா, கேட்டது வந்து எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் சென்டர்ல பொட்டன்ஷியல் கேட்கறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் கேட்கறாங்க. பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் அப்படி கேட்டிருக்காங்க. எமிட்டர்ல தான் 3 வோல்ட்னு கொடுத்துருக்காங்கப்பா. எமிட்டர்ல 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க கிரவுண்ட் வந்து இங்க இருக்கு கிரவுண்ட்ல பொட்டன்ஷியல் 0. அப்படின்னா இந்த எமிட்டர்ல இருந்து இந்த கிரவுண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல், அதாவது எமிட்டர்ல இருந்து கிரவுண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அப்போ மொத்தம் 3 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து விஇசி கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இங்க வந்து எமிட்டர் கரண்ட் என்டர் ஆகுது. இது வந்து என்னது? எமிட்டர் கரண்ட். கரெக்டுங்களா? அப்போ இது இங்க பாஸ் ஆகிற பேஸ்ல பாஸ் ஆகிற கரண்ட் பேஸ் கரண்ட் எடுத்துங்க, கலெக்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் கலெக்டர் கரண்ட். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும், கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க, கலெக்டர் கரண்ட் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பீட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப பீட்டா எழுதிடுவோம். பீட்டா வந்து 15 கொடுத்துருக்காங்க. பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? பீட்டா வந்து கரண்ட் கெயின் இன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட், கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட் 50 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாத்துல போற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பாத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட் வேணா நம்ம ஏன்னு எடுத்துங்க, ஏஇபி அப்படியே வந்துட்டு இந்த ஒரு என் எடுத்துட்டு இது வந்து கிரவுண்ட் டேஷ் எடுத்துங்க, ஏன்னா இங்க கிரவுண்ட் இருக்குனால, இல்ல கிரவுண்டை கூட வச்சுங்க. அப்ப ஏஇபிஎன்ஜி இந்த பாத்துல போனா இந்த ஏக்கும் கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ண பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 3 வோல்ட் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க, 3 வோல்ட் இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க இருந்து இங்க வரும்போது 3 வோல்ட்னா இந்த பொட்டன்ஷியல் இங்க 0.6 வோல்ட் டிராப் ஆயிருக்குன்னா, அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுங்க, 2.4 வோல்ட் இருக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் டேஷ் கூட வச்சுங்க. இந்த ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா வந்து 2.4 வோல்ட். புரியுதுங்களா? இது எப்படி 2.4 வோல்ட்னா, இங்க ஏல இருந்து இந்த கிரவுண்டுக்கு வரும்போது 3 வோல்ட் டிராப் ஆகணும். இங்க 3 வோல்ட், இங்க கிரவுண்ட்ல 0 வோல்ட் தானே இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இந்த எமிட்டர் பேஸ்ல 0.6 வோல்ட் இருந்தா, இங்க ரெசிஸ்டன்ஸ்ல இங்க 2.4 வோல்ட் இருந்தா தானே நமக்கு வந்து மொத்தம் 3 வோல்ட் வருது. புரியுதுங்களா? அது ஸோ அப்போ இது வந்து 2.4 வோல்ட் எடுத்துங்க.
ஸோ இந்த ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் வந்து ஐபி பாஸ் ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல் இந்த ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஐபி இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ்னு போட்டுங்க. இப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஆர் டேஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2.4 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு ஐபி கரண்ட் பேஸ் கரண்ட் இன்ட்டு ஆர் டேஷ் வந்து 60 கிலோ ஓம் 60 கிலோ ஓம் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐபி ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2.4 டிவைட் பை 60 கிலோ கீழே வந்துச்சுன்னா மேலே போகும்போது 10⁻³ அப்படின்னு ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் 2.4 60ல டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.04 இந்த 10⁻³ மில்லி ஆம்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பேஸ் கரண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க இந்த ஃபார்முலால இருந்து கலெக்டர் கரண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கலெக்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் இன்ட்டு 15 போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து கலெக்டர் கரண்ட் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் இன்ட்டு 50 போடுங்க. அப்போ 50 இன்ட்டு பேஸ் கரண்ட் எவ்வளோ வந்திருக்கு 0.04. பேஸ் கரண்ட் எவ்வளோ வந்திருக்கு 0.04 மில்லி ஆம்பியர் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து பேஸ் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.04. அந்த 0.04 இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ 50 இன்ட்டு 0.04 என்ன வரும் 2 வரும். ஸோ 2 மில்லி ஆம்பியர். ஸோ கலெக்டர் கரண்ட் வந்து 2 மில்லி ஆம்பியர் வருது. அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கலெக்டர் கரண்ட் தானே அதில் பாஸ் ஆகுது, இதில் கலெக்டர் கரண்ட் தானே பாஸ் ஆகுது, ஐசி தானே பாஸ் ஆகுது. அப்போ கலெக்டர் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் போட்டுங்க. கலெக்டர் கரண்ட் எவ்வளோ பார்த்தோம் 2 மில்லி ஆம்பியர். ஸோ 2 இன்ட்டு 10⁻³ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 500 கிலோ ஓம். 500 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க 500 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து 50 இன்ட்டு 0.04 வந்து இது மில்லி ஆம்பியர்ல எழுதிட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ட்டு 10⁻³ வருது. சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே 500 ஓம்னு கொடுத்துருக்கணும்ப்பா. 500 கிலோ ஓம் இல்லை 500 ஓம்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா ரெசிஸ்டன்ஸ் நம்ம 500ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டீங்கன்னா 2 இன்ட்டு 500 1000 வந்திருக்கும். 1000 இது ஒரு 10⁻³ நம்ம எடுத்து என்ன வருதுன்னா 1 வோல்ட் கிடைக்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 வோல்ட்னு கிடைக்குது. இப்போ பாருங்க நம்ம ஏல இருந்து இப்படியே வரலாம். ஏல இருந்து இந்த இது கொஞ்சம் வேற கலர்ல காட்டுறோம் பாருங்க. அதாவது பாயிண்ட் ஏல இருந்து இந்த கிரவுண்ட் வரைக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து 3 வோல்ட். அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு கிரவுண்ட் இருக்கு இல்லையா அது 3 வோல்ட். அதை எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்னா எமிட்டர்லயும் கலெக்டர்ல இருக்கிற பொட்டன்ஷியல் பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படி போட்டுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு கிரவுண்ட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் பிளஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏ டு ஜி தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 3 இருக்குங்களா, இங்க 0 இருக்குதுனால 3 போட்டு இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் பிளஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க 1 வோல்ட்னு இருக்கு. அப்போ 1 வோல்ட் போட்டுங்க. இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா 3 - 1 2 வருது. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் வந்து நமக்கு என்ன வரும்னா 2 வோல்ட் அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. அப்படின்னா இங்க வந்து 500 கிலோ ஓம் கொடுத்துருக்க கூடாது, 500 ஓம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2 வோல்ட் அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Determine the current flowing through 3 ohm and 4 ohm resistors of the circuit given below. Assume the diodes D1 D2 are ideal. Actually already நம்ம சொல்லியிருந்தோம் ஐடியல் டயோட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்ல அந்த டயோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கும். அடுத்து வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். இங்க பாருங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல் D2க்கு N டைப்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ். அடுத்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி வந்து D1க்கு வந்து P டைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து P டைப், இது N டைப், இங்க வந்து இது N டைப், இங்க இது N டைப், இது P டைப். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து N டைப் கனெக்ட் பண்ணதுனால D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ், இதுல கரண்ட் பாஸ் ஆகாது. அடுத்து வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து D1க்கு P டைப் கனெக்ட் பண்ணதுனால இது ஃபார்வர்ட் பயாஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த 2 ஓம் வழியா கரண்ட் பாஸ் ஆகும், 4 ஓம்ல கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ 3 ஓம்ல கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. ஏன்னா வந்து இந்த டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்போ கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 0 அப்படின்னு சரியா போச்சு. இப்போ கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லூப் எடுத்துக்கலாம். எந்த லூப்? இந்த லூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லூப் எடுத்துக்கங்க. எந்த லூப் பேர் வச்சலாமா? ABCD. ABCD லூப் எடுத்தீங்கன்னா இந்த லூப்ல மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 + 4 6. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 6ன்னு இருக்கு. கரண்ட் த்ரூ டயோட் 1ன்னு வேணும் நமக்கு. கரண்ட் த்ரூ இது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்போ கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் இந்த 4 ஓம்ல கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கும்.
இதுல வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 0 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ பொட்டன்ஷியல் ஓம்ஸ்ல என்ன சொல்லுது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்படி தானே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது 12 வோல்ட் போட்டீங்கன்னா கரண்ட் வந்து ஐன்னு எழுதிக்கிங்க. இதுதான் கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த 2 ஓமோ 4 ஓமோ எப்படி இருக்குன்னா சீரிஸ்ல இருக்கு. அப்போ வந்து 6ன்னு கிடைக்கும். சீரிஸ்ல இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஆட் பண்ணா 6 வருது. ஸோ சீரிஸ்ல தெரியும் இல்லைங்களா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் டைரக்ட் சம் பண்ணினா ஸோ 2 + 4 6 வருது. அப்போ கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12/6. 12 and 6 கேன்சல் பண்ணா நமக்கு 2 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ஆம்பியர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Prove the following Boolean expression using the laws and theorem of Boolean algebra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கப்பா. a plus b into a plus b bar is equal to a அப்படின்னு இருக்கு. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. நம்ம அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வரலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா a plus b into a plus b bar கரெக்டுங்களா? அப்படின்னு எழுதிக்கணும். இது எப்படி எழுதலாம்னா a into a போட்டுங்க, a into b bar ab barன்னு போட்டுக்குங்க. அடுத்து வந்து b into a bn போட்டுங்க. அடுத்து b into b bar அது என்ன பண்ணலாம்னா bb bar போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. a into a வந்து a, இது வந்து என்ன பாருங்க, இது வந்து அண்ட் தேர்ட் லா. இப்போ வந்து அண்ட் தேர்ட் லா யூஸ் பண்ணோம்னா அண்ட் கேட் வந்து அண்ட் கேட்டு தேர்ட் லா யூஸ் பண்ணீங்கன்னா வந்து a into a நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். இந்த a into a ஏன்னு எழுதிக்கிங்க. அடுத்து b பார் இருக்கு இல்லைங்களா? அங்கே பாருங்க a பார் வந்து எடுத்தீங்கன்னா அது 0. அப்போ இது வந்து 0, இது வந்து 0 வந்துடும். இது என்னது? அண்ட் கேட்டோட ஃபோர்த் லா எடுக்கிறோம். சரிங்களா? 0 வந்துடுது. இப்போ இங்கே ab பார் பிளஸ் b இருக்கு இல்லையா? அது எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்திலும் a காமன் எடுத்துங்க. அப்போ a into b plus b பார் போட்டுக்கலாமா? இப்போ b plus b பார் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அது 1. அது எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆர் கேட்ல வந்து ஃபோர்த் லா சொல்லியிருக்காங்க பாருங்க. a plus a பார் 1. அப்போ இது வந்து ஆர் கேட்டுக்கு வந்து ஃபோர்த் லா, ஆர் கேட்ல ஃபோர்த் லா. சரிங்களா? ஆர் லான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஃபோர்த் லா எடுத்தோம்னா b plus b பார் வந்து 1 வருது. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே a இருக்கு, இங்கே a இருக்கு. ஸோ a plus a எழுதிக்கலாமா? இப்போ a plus a இருந்து என்னப்பா a, அது வந்து எங்க சொல்லியிருக்காங்க? ஆர் லால வந்து தேர்ட் லா, ஆர் லா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆர் லால வந்து இது தேர்ட் லா போட்டுங்க. ஆர்ல வந்து தேர்ட் லா போட்டோம்னா போட்டீங்கன்னா அப்போ ஏன்னு கிடைச்சிருது. அப்போ ஏ வந்திருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ தட் வி ப்ரூவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்னுக்கு போகலாம் பாருங்க. செகண்ட் போலாங்களா? செகண்ட் பாருங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a into a bar plus b equal ab ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா a into a bar plus b இருக்கு இல்லைங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா a bar plus b அப்படின்னு எழுதிக்கலாம். a bar plus b ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்போ a bar வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 0 சொல்லியிருக்காங்களா? a bar 0 சொல்லியிருக்காங்க. அது அண்ட் கேட் ஃபோர்த் லா. அப்போ வந்து இது அண்ட் ஃபோர்த் லா போடணும். அண்ட் கேட்டோட ஃபோர்த் லா. சரிங்களா? அப்போ ஃபோர்த் லா போடுங்க. இங்க a into a bar வந்து a பார் போட்டா a into b ab ன்னு போடணும் பாங்க. ab ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ அண்ட் கேட்டுடைய ஃபோர்த் லா யூஸ் பண்ணா a பார் என்ன வருது? 0 வருது. அப்போ இந்த வேல்யூ வந்து 0. அப்போ இது ab மட்டும் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ab. இங்க a into a பார் a பார் போட்டோம், a into b ab ன்னு போட்டோம். a பார் வந்து அண்டோட ஃபோர்த் லா போட்டோம்னா அண்டுக்கு இங்க ஃபோர்த் லா இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபோர்த் லா போட்டா a பார் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ இந்த ab மட்டும் இருக்கும். இது RHS hence proved. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. தேர்ட் ஒன்று பார்த்துடலாமா? தேர்ட் ஒன்று பாருங்க. a plus b into a plus c equal to a plus b plus a plus bc ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வருவோம். அப்போ a plus b into a plus c இருக்கு இல்லைங்களா? இதை ஃபர்ஸ்ட் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிப்போம். a into a into a into c, அடுத்து a into c, அடுத்து b into a. சரிங்களா? b into a எழுதியாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. a into a எழுதியாச்சு, a into c எழுதிட்டோம், b into a எழுதிட்டோம். அடுத்து b into c ன்னு எழுத போறோம். சரிங்களா? b into c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 டேர்ம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்ல a காமனா எடுத்துட்டீங்கன்னா a வந்து நீங்க காமனா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா a வந்து நம்ம அண்டர் ரூல போட்டுருவோம். இந்த a வந்து அண்டர் ரூல போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? கவனிங்க. இப்போ எங்க பாருங்க, a into a வந்து அண்டர் லால பாருங்க. a into a வந்து a தானே? அப்போ இது ஃபர்ஸ்ட் ரூல போட்டீங்கன்னா என்ன வருது? ஃபர்ஸ்ட் ரூல் கிடையாது, அண்ட் தேர்ட் ரூல்.
அண்டோட தேர்ட் ரூல் போட்டிருக்கேன். தேர்ட் ரூல் போட்டிங்கன்னா ஏ டாட் ஏ வந்து ஏன்னு வந்துருது. ஏ வந்தது. இப்போ ப்ளஸ் ஏசின்னு எழுதிக்கிங்க. இது ப்ளஸ் பிஏன்னு எழுதிட்டு இந்த பிசி இப்போ எழுதிக்கிங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மொத்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்லேருந்து ஏ காமனாக எடுத்துருங்க. ஏ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + ஏ + பி அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? 1 + இங்கே என்ன இருக்கு பாருங்க, 1 + ஏ + பி அப்படி தானேப்பா இருக்குது. இது புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க, ஏ × ஏ ஏன்னு போட்டோம், அடுத்து ஏ × சி ஏசின்னு போட்டோம், பி × ஏ பிஏன்னு போட்டுட்டோம், அடுத்து பி × சி பிசின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த ஏ × ஏ அண்டு தேர்ட்ல போட்டு ஏன்னு போட்டுட்டோம், அடுத்து இந்த ஏசி அப்படி எழுதிட்டோம், பி × பி எழுதிட்டோம், இந்த பிசி எழுதிட்டோம். இந்த 3 டேர்ம்ஸ் வந்து ஏவை காமனாக எழுதிடணும். ஏ காமனாக எடுத்துட்டோம். அப்போ 1 ஏ காமனாக எடுத்துட்டா அப்போ இங்கே சி இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஏவை காமனாக எடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ ஏ காமனாக எடுத்துட்டா இங்கே சி இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல சின்னு இருக்கும். ஏ காமனாக எடுத்துட்டா இங்கே சி இருக்கு, இங்கே ப்ளஸ் பிசின்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஏ அப்படியே எழுதிக்கிங்க. இந்த 1 + சி என்ன எழுதலாம் பாருங்க, ஆர் கேட் இருக்கு இல்லைங்களா, ஆர் கேட்டுக்கு 1 + ஏ வந்து 1 தானே வருது. அப்போ இந்த 1 + சி என்ன எழுதிக்கலாம்னா 1ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 + சியை வந்து 1ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து ப்ளஸ் பி இருக்கு, அடுத்து வந்து என்ன இருக்கு, அந்த பி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பி இருக்கு. இது எப்படி பண்ணோம், ஆர் கேட்டுக்கு இந்த 1 + சியை 1ன்னு எப்படி எழுதணும், ஆர் கேட்டோட செகண்ட் லா, ஆர் கேட்டுக்கு செகண்ட் லா எழுதிட்டோம். அடுத்து இந்த 1 இந்த பி இருக்கு, இந்த 1 + பியை திருப்பி எப்படி எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். இதுவும் எப்படி எழுதுறோம், ஆர் கேட்டோட செகண்ட் லா. அப்போ ஆக மொத்தமா இந்த வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. இந்த மொத்தமா 1 வருது, அது 1ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இது 1 தானே இருக்கு, இது இன்டூல தானே இருக்கு. ஸோ இன்டூ 1ன்னு வந்திருக்கு. ப்ளஸ் இந்த பிசி இருக்கு சரிங்களா, ப்ளஸ் பிசின்னு எழுதிட்டேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, ஏ × 1 என்னப்பா வரும், ஏ × 1 இங்க பாருங்க, ஏ × 1 செகண்ட் லா, அண்டு கேட்டுக்கு செகண்ட் லா. இப்போ என்ன பண்ணலாம், ஏ × 1 ஏன்னு எழுதிக்கிங்க. இது என்ன எப்படி எழுதுறேன், அண்டு கேட்டோட செகண்ட் லா யூஸ் பண்ணி ஏ × 1 ஏ போட்டாச்சு, இது வந்து பிசின்னு எழுதிட்டேன். ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஒரு முறை ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஏ × ஏ ஏன்னு போட்டாச்சு, ஏ × சி ஏசி போட்டாச்சு, பி × ஏ பிஏன்னு எழுதிட்டோம், பி × சி பிசின்னு எழுதிட்டோம். ஏ × ஏ வந்து அண்டு தேர்ட்ல யூஸ் பண்ணால் ஏ வருது, இந்த ஏசி அப்படி எழுதிட்டு பி எழுதிட்டு பிசி எழுதிட்டேன். இப்போ இங்க ஏ இந்த மூணுத்துலயும் ஏ காமனா எடுத்தாச்சு சரிங்களா, காமனா எடுத்துட்டேன். ஏ வந்து இந்த மூணுத்துலயும் காமனா எடுத்துட்டேன் சரிங்களா. எடுத்துட்டா இங்க 1 இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க பி இருக்கு, பிளஸ் பிசி எழுதிட்டேன். இப்போ இந்த ஏ அப்படியே எழுதிட்டு இந்த 1 + சி வந்து ஆர் கேட்டோட செகண்ட் லா யூஸ் பண்ணிட்டோம். அப்போ 1ன்னு வருது. அந்த 1 + பி போட்டு திருப்பி ஆர் கேட் செகண்ட் லா போட்டு 1ன்னு போட்டோம். அப்போ இது பிராக்கெட்ல இருந்தாலும் இன்டூ 1ன்னு போட்டேன். ஏ × 1ன்னு வந்துருச்சு. இந்த பிசி இப்படி எழுதிட்டோம். ஏ × 1 வந்து அண்டு செகண்ட் கேட் வரதுனால அதுக்கு ஏன்னு போட்டு இந்த பிசி எழுதிட்டோம். அப்போ ஏ + பிசின்னு நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்க, வெரிஃபை தி கிவன் பூலியன் ஈக்குவேஷன் a + a bar b = a + b using ட்ரூத் டேபிள். அப்போ ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும்ப்பா. அப்போ ட்ரூத் டேபிள் எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ எடுத்துக்கலாம், அடுத்து பி எடுத்துக்கலாம், அடுத்து ஒரு ஏ பார் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபார்முலாக்கு வர மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா ஏ பார் பின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து ஏ + ஏ பார் பின்னு எடுத்துங்க. இதுதான் ஆர்ஹெச்எஸ், இதுதான் வந்து எல்ஹெச்எஸ் கரெக்டுங்களா. அடுத்து ஏ + பின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், ஏ + பி. இதுதான் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ்ன்னு வருது, ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ரூவ்டுன்னு அர்த்தம். இப்போ ஏக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா 0 0 1 1ன்னு எடுத்துங்க, பி வந்து 0 1 0 1 எடுத்துங்க. ஏ பார் என்ன வரும்னு சொல்லுங்க, அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம பண்ணிடணும். அப்போ ஏ பாருக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏ உடைய ரெசிப்ரோக் ஏக்கு வந்து அப்படியே 0ன்னா 1 1ன்னா 0 அப்படி மாத்திட்டீங்கன்னா ஏ பார் கிடைக்கும். அப்போ ஏ பார் வந்து 1 1 0 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஏ பார் பி என்ன வரும் பாருங்க, ஏ பார் பி. ஏ பார் பி என்ன வரும்னா ஏ பாரையும் பியும் அண்ட் ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க, இங்க உங்களுக்கு இது 0 இது 1 இது வந்து 0 இது வந்து என்ன வரும்னு சொல்லுங்க 0ன்னு வரும். புரியுதுங்களா. அண்டில் வந்து ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண 1, 0வா ரெண்டுமே 0 இருந்து 1 0 இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். சரிங்களா. இப்போ ஏ பார் இது வந்து இது ஏ பார் இது ஏ பார் பின்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஏ + ஏ பார் பி தானே வேணும். அப்போ ஏ + ஏ பார் பி வேணும்னா அப்போ என்ன பண்ணணும், இது ஏ இது ஏ பார் பி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஆர் பிரின்சிபல்ல. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க, இது 0 இது 0 பண்ணா இது 0, அடுத்து இங்க 0 இது 1 பண்ணா 1. அதாவது ஆட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நமக்கு ஆட் பண்ணா 1 வந்துடும். அப்போ 1 + 0 வந்து இது 1ன்னு வரும், இங்கே 1 + 1 வந்து இது 1ன்னு வந்துடுது. புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, அடுத்து ஏ + பி பார்க்கலாமா. ஏ + பி பாருங்க, இங்க 0 0 0 வந்துடுது,
இங்க 0 1 1ன்னு கிடைக்குது. இங்க வந்து பாருங்க 1 0 1ன்னு கிடைக்குது. ஆட் பண்ணா அப்படியே 1 வரும். 1 1 1ன்னு வந்துருது. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதாவது LHS A plus A bar B யும் A plus B ரெண்டுமே ஈக்குவலா தானே வந்திருக்கு. hence proved. இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு எழுதிடலாமா? அடுத்து பாருங்க 9th ப்ராப்ளம் போயிடலாம். In the given figure of a voltage regulator, a Zener diode of breakdown voltage 10 volt is employed. Determine the current through the load resistance, the total current and the current through the diode using diode approximation அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே இந்த பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் வந்து இது 15 வோல்ட்னு எடுத்துங்க. ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ வந்து இங்கே பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 15 வோல்ட்னா வந்து ஜீனர் டயோட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் இருக்கும் பிரேக் டவுன் பொட்டன்ஷியல். ஜீனர் டயோட இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் வந்து பேரலில் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து இங்கே பொட்டன்ஷியல் 15 வோல்ட்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ்னா ஓம்ஸ்ல இருந்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் லோட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் into resistance in the load resistance. அப்ப resistance in the load resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 கிலோ ஓம். பொட்டன்ஷியல் எவ்வளவு வந்திருக்கு? 15 வோல்ட். சோ பொட்டன்ஷியல் across load resistance வந்து 15 வோல்ட் எழுதிங்க. that is equal current in the load resistance into resistance வந்து 3 கிலோ ஓம். 3 கிலோ ஓம்னா 3 into 10 power 3 into 10 power 3. இப்போ current through load resistance equal to 15/3. இங்க கீழ 10 power 3 ன்னு வரும். அது மேல போச்சுனா 10 power -3 ஆயிரும். 15/3 வந்து நமக்கு 5 ன்னு கிடைக்குது. 5 into 10 power -3. இந்த 10 power 3 மேல போனா -3 வருது. ஸோ கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 5 மில்லி ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. 5 மில்லி ஆம்பியர் கிடைக்குது. சரி பாருங்க, இப்போ நம்ம ஒரு லூப் எடுக்கலாம். எந்த லூப் பார்த்தீங்கன்னா ABCD இந்த லூப் எடுத்தீங்கன்னா ABCDA லூப் எடுத்தீங்கன்னா இங்க 25 வோல்ட் தானே EMF. EMF சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கணும். இங்க 25 இது 15னா இங்க 10 இருந்தா தானே பாருங்க சம் ஆஃப் EMF ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ABCDA லூப்ல வந்து EMF 25 that is equal to potential across series resistance and potential across zener. என்ன இப்படி எழுதிக்கலாம்? A loop வந்து எழுதிங்க. loop ABCDA எடுத்தீங்கன்னா EMF is equal to potential difference across series resistance plus potential difference across zener diode. EMF வந்து 25, potential across series VS கொடுங்க, potential across zener வந்து 15 எழுதிக்கிங்க. அப்போ potential across series resistance வந்து 25 minus 15 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க? 10 கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா கரண்ட் செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்க? லோட் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் கேட்டாங்க. செகண்ட் வந்து டோட்டல் கரண்ட் கேட்கறாங்க. தேர்ட் வந்து கரண்ட் த்ரூ டயோடு கேட்கறாங்க. டோட்டல் கரண்ட்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்ல பாஸ் ஆகிற கரண்ட். சரிங்களா? அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் இருக்குல்ல, அதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன் தி சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இன் தி சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? அப்படி போட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. பொட்டன்ஷியல் அக்ராஸ் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 வோல்ட் வந்திருக்கு. கரண்ட் வந்து ஐன்னு வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் இந்த சீரிஸ் வந்து 500 ஓம்னு வந்திருக்கு. 500 ஓம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்க. கரண்ட் இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1/15 வருது. 1/50 எவ்வளவு சொல்லுங்க? 0.02ன்னு வரும். இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 0.02 இருக்கு இல்லையா, இதை 20 into 10 power -3 ஆம்பியர்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன வருது பாருங்க? 20 மில்லி ஆம்பியர்னு வருது. 3 பாயிண்ட்ஸ் தள்ளி வச்சோம்னா 10 power -3 வரும். ஸோ 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அது சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் சி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் சில வந்து நம்ம ஜங்ஷன் ரூல் போடலாம். கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஜங்ஷன் ரூல் போடுங்க. ஜங்ஷன் ரூல் போட்டீங்கன்னா அட் ஜங்ஷன் சி சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் வந்து கரண்ட் இன் தி சீரிஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லிவிங் என்னது? ஜீனர் டயோடு கரண்ட் பிளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட். நமக்கு தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து கரண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அண்ட் தி கரண்ட் த்ரூ தி டயோடு கேட்டிருக்காங்களா? கரண்ட் த்ரூ டயோடு தான் ஜீனர் டயோடு. அப்போ கரண்ட் த்ரூ டயோடு என்ன வரும் சொல்லுங்க? IZ is equal to I minus IL ன்னு வருது. I எவ்வளவு பாருங்க? 20 மில்லி ஆம்பியர். IL எவ்வளவு வந்திருக்கு? 5 மில்லி ஆம்பியர். அப்படின்னா I வந்து நம்ம 20 மில்லி ஆம்பியர் போட்டுங்க, மைனஸ் IL வந்து 5 வந்திருக்கு இல்லையா, 5 மில்லி ஆம்பியர் போட்டு கழிச்சிங்கன்னா 20ல இருந்து 5 போனா நமக்கு என்ன வருதுன்னா 15 மில்லி ஆம்பியர். ஸோ அப்போ கரண்ட் த்ரூ ஜீனர் டயோடு வந்து 15 மில்லி ஆம்பியர். ஸோ கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் 5 மில்லி ஆம்பியர், கரண்ட் த்ரூ தி சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 மில்லி ஆம்பியர். அடுத்து கரண்ட் த்ரூ டயோடு வந்து ஜீனர் டயோடு வந்து 15 மில்லி ஆம்பியர் அப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन பாத்துறலாம் பாருங்க. ரைட் டவுன் பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் தி அவுட்புட் y ஆஃப் தி given circuit and give its truth table அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்க. சரிங்களா? இப்போ இது சால்வ் பண்ணிடலாம் பாருங்க.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து அண்ட் கேட். அண்ட் கேட்டுக்கு அவுட்புட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் வந்து என்ன எழுதலாம் பாருங்க. A இன்ட்டு பி. இங்க அவுட்புட் வந்து சின்னு வச்சுங்க. தட் இஸ் A இன்ட்டு பின்னு போட்டுக்கோங்க. அடுத்து இது என்ன கேட்டுக்கு வருங்க, நார் கேட். நார் கேட்டுக்கு அவுட்புட் என்ன சொல்லுங்க, இது டின்னு வச்சுங்க. டின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏபி ஏ பிளஸ் பி ஹோல் பார் போட்டுங்க. அப்படின்னா இங்க இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து என்னது ஆர் கேட். ஆர் கேட்டுக்கு ஒரு இன்புட் என்ன கொடுக்குறோம்னா ஏபின்னு கொடுக்குறோம். இன்னொரு இன்புட் என்ன கொடுக்குறோம்னா ஏ பிளஸ் பி ஹோல் பார் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, இங்க அவுட்புட் ஒய் தானே வருது. ஒய் இது வந்து ஆர் கேட் தானே. ஆர் கேட்டுக்கு அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க. அப்படியே இன்புட்டை சம் பண்ணிடணும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் எப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கணும். அப்போ ட்ரூத் டேபிள் எப்படி பார்க்கலாம்னா பாருங்க, நல்லா கவனிங்க. ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஏன்னு ஒன்று எடுத்துக்கலாம், அடுத்து பின்னு ஒன்று எடுத்துக்கங்க, அடுத்து ஏபி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், அடுத்து ஏ பிளஸ் பின்னு ஒன்று எடுத்துக்கலாம், அடுத்து ஏ பிளஸ் பி ஹோல் பார் ஒன்று எடுத்துப்போம், லாஸ்ட்ல ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இங்கே ஏன்னு எடுத்துக்கிறோம், இங்கே பின்னு எடுத்துக்கிறோம், இங்கே ஏ இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறோம், இங்கே ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கிட்டு இங்கே ஏ பிளஸ் பி ஹோல் பார்னு எடுத்துட்டு இங்கே ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஒய்ன்றது இந்த ஏபியும் ஏ பிளஸ் பி பாரும் ஆட் பண்றது. ஒய்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏபியும் ஏ பிளஸ் பி பாரையும் ஆட் பண்றது. ஏ பிளஸ் பி பார். ஓகேங்களா? ஒய்ன்றது நல்லா எழுதிடலாம் பாருங்க. ஒய்ன்றது ஒய் இஸ் ஈக்குவல் ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ட்ரூத் டேபிளுக்கு இங்க 0 0 1 1 ஏ எடுத்துங்க. பி வந்து பாருங்க இது 0 1 0 1 அப்படி எடுத்துக்கலாம். ஏபி என்ன வரும், ஏபி மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டுமே ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும் தான் 1, மற்றதெல்லாம் 0 அப்படின்னு நமக்கு வருது. கரெக்டுங்களா? ஏ பிளஸ் பி என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்று இருந்தாலும் 1 தான். அப்போ ஏ பிளஸ் பின்னா இது 0 வருது. இங்க என்ன வருது பாருப்பா, இது வந்து நமக்கு வந்து 1ன்னு வரும், இங்க 1ன்னு வரும், இங்க என்ன வரும் பாருங்க, இது வந்து ஏ பிளஸ் பி வந்து 1ன்னு வருது. ஏ பிளஸ் பி பார்னா அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும், இங்க 1, இங்க 0, இங்க 0, இங்க என்ன வருது சொல்லுங்க, 0ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ ஏபியும் ஏ பிளஸ் பி பாரையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, ஏபி 0 1 ஆட் பண்ணா 1ன்னு வருதுங்களா? அடுத்து இங்க 0 0 ஆட் பண்ணா இங்க 0 வருதுங்களா? இந்த 0 0 ஆட் பண்ணா 0ன்னு வருதுங்களா? அடுத்து 1 0 ஆட் பண்ணீங்கன்னா 1ன்னு வருது. ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ அவுட்புட் ஃபார்முலா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் பார் வருது. ட்ரூத் டேபிள் வந்து இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது.